வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் பண்ணுறோம், நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் கருமுட்டையில் வளர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் கருமுட்டை வளர்கிற மாதிரி சைஸ்லாம் கரெக்டாக தான் வருது, ஆனால் கரு உண்டாக மாட்டேங்குது. அதே போல் எண்டோமெட்ரியல் லைனிங் வளர மாட்டேங்குது. பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பீரியட்ஸ் வந்து நான் வர்றதை பார்க்குறேன், ஒரு பேடு தான் வைக்கிறேன், அதுக்கப்புறம் பீரியட்ஸே முடிஞ்சு போகுது. இந்த அளவுக்கு லோ ஃப்ளோ தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இவ்வளோத்துக்குமே நமக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தரப்போகிறது ரெண்டே பொருள் தான். அதில் ஃபஸ்ட்டு பொருள் வந்து மெயின் பொருள் வந்து பூண்டு. பூண்டு தான் உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிதுமே உதவக்கூடியது. ஆண்களுடைய ஹார்மோனாக இருந்தாலும் பெண்களுடைய ஹார்மோனாக இருந்தாலும் தூண்டி கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் பூண்டில் அதிகமாகவே இருக்குது. எனக்கு வந்து வஜைனல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குக்கான்னு நிறைய தோழிகள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து உணவில் பூண்டு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய அந்த வஜைனல் ட்ரைனஸ் வந்து க்யூர் ஆகும். நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை, பேபிக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமும் கூட ஒரு நேரத்தில் நமக்கு குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருது. இந்த பிரச்சனையும் இந்த பூண்டு நமக்கு சரி செய்து கொடுக்கும். ஆண்களுடைய விந்தணுக்களுடைய குறைபாடாக இருக்கட்டும், பெண்களுடைய கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பூண்டு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் எந்த இடத்துல நமக்கு வீக்கங்கள், வலிகள், அதே போல் கொழுப்புகள் அதிகமாக தங்கி இருந்தாலும் அதை சரி செய்து உடலிற்கு பலம் கொடுக்கக்கூடியது பூண்டு. அதே போல் சில பெண்களுக்கு யூட்ரஸில் வந்து தேவையில்லாத வாயுக்கள் வந்து இருக்கும். இதனால் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் பாதிப்பு வந்து வரலாம். அதாவது கரு தங்காது. தேவையில்லாத கெட்ட வாயுக்கள் வந்து யூட்ரஸ்லேயும் சில சமயத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பூண்டு வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையும் வந்து சரியாகும். மலட்டு புழுக்கள்னு சொல்லக்கூடிய சில பூச்சிகள் கருப்பையில் இருந்துச்சுனாலும் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாது. அந்த பிரச்சனைக்கும் இந்த பூண்டு ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும். சரி, இப்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு தரக்கூடிய இந்த பூண்டை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். இதை 2 டைப்பில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பாலில் வேக வச்ச பூண்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு 10 பூண்டு பற்களை நாட்டு பூண்டு வகையில் வந்து எடுத்துக்கோங்க. சீனா பூண்டு நிறைய இப்போ நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த சீனா பூண்டெல்லாம் வேண்டாம், நாட்டு பூண்டை எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னக்கூடியவங்க தாராளமாக பனக்கற்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த பால் வந்து எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஆஃப்டர் ஃபுட் பாலோடு சேர்த்து வேக வச்ச இந்த பூண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா இது பாலுங்கிறதுனால கொஞ்சம் பொங்கி மேலெலாம் வந்து வரும். அதனால் வந்து நீங்கள் சின்ன பாத்திரத்தில் செய்கிறதே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பூண்டுங்கிறதுனால சீக்கிரமே நமக்கு வெந்து வந்துடும். பூண்டுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. அதாவது தேவையில்லாத விஷயங்கள் உடலில் இருக்குதுன்னா, தேவையில்லாத டாக்ஸின்ஸ் உடலில் இருக்குதுன்னா அது வெளியேற்றக்கூடிய பண்பு இந்த பூண்டுக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் இதயத்தில் ஏதாச்சும் கொழுப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும், அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி செய்கிறதுக்கும் இந்த பூண்டு பால் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் நிறைய தோழிகளுக்கு இடுப்பு வலி, கால் வலி எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த பூண்டு பால், பூண்டு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அதுவும் வந்து சரியாகும். இப்போ இந்த பூண்டு பால் குடிக்க பிடிக்கல, வேறு ஏதாச்சும் மெத்தட் இருந்தால் சொல்லுங்கக்கான்னு கேட்டிங்கன்னா அடுத்த மெத்தட் இருக்குது. இது கொஞ்சம் டேஸ்டியான மெத்தடுன்னு கூட சொல்லலாம். பூண்டு வந்து நல்லா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பூண்டு எடுத்துக்கோங்க. அதே பவுல் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்துக்கலாம், நாட்டு வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம இந்த லேகியம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணோம்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த பூண்டு மொத்தத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. வதங்கினது பிறகு அந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நாட்டு வெல்லமோ அல்லது பனங்கருப்பட்டி, இது 2 மட்டும்தான் சேர்க்கணும். பனங்கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பனங்கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் லேகிய மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டும் வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். இதை வந்து காலையிலையும் எடுக்கலாம், இரவு நேரத்துலையும் எடுத்துக்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். எது வரைக்கும் எடுத்துக்கணும்னா உங்களுடைய பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து தொடங்குங்க. ஓவலேஷன் டே வரைக்கும் எடுத்திங்கனாலே போதும்.
பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேட்லேருந்தே இதை நம்ம எடுக்கும் பொழுது உங்கள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள், பூச்சி தொந்தரவுகள் எல்லாமே வந்து அந்த மாதவிலக்கின் அந்த பிளட்டு மூலியமாகவே நமக்கு வந்து சரியாயிரும். அதே போல் எங்கேயாச்சும் வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் இது வந்து சரி செய்யும். அதே போல் ஹார்மோன் பிரச்சனையால் தான், ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியே பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைட்டோஎஸ்ட்ரோஜன் நல்லாவே அதிகரிக்கும். எஃப்எஸ்ஹெச் அளவு நல்லாவே டெவலப் ஆகும். ஏஎம்ஹெச் அளவு ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னா கூட இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நல்ல உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்து தெரியும். கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கலாம். கணவன் எடுக்க முடியலன்னா மனைவி மட்டுமாவது எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல மருந்து ஓவுலேஷனுக்கும் அதே சமயத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கும். தங்கக்கூடிய கரு வந்து ஆரோக்கியமான கருவாக தங்கும். ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது நமக்கு சைஸ் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் கரு தங்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக வளர்ந்துடும், ஆனால் அது குவாலிட்டியான எக்காக இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான எக்கை வந்து இந்த மருந்து உங்களுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கும். இதில் நம்ம சேர்க்கிற அந்த வெல்லத்தையும் அந்த கருப்பட்டியும் நம்ம சேர்த்து எடுக்கிறதுனால நமக்கு அயன் சத்து நிறையவே நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பீரியட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சில சமயத்தில் யூட்ரஸ்லேயே வந்து அந்த பழைய கழிவுகள்லாம் வந்து தேங்கி இருந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக இந்த மருந்தை பீரியட் டைம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கருப்பையில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்குமே வந்து அந்த பீரியட் மூலயமாகவே வெளியே வந்துடும். அதே போல் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, பீரியட்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன், ஒரு நாள் 1.5 நாள் மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் தான் வருது, அதுக்கப்புறம் சுத்தமாக ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகள் இதை எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் பீரியட் டைமில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், எனக்கு எப்போவுமே அடிவயிறுலேருந்து இடுப்பு வரைக்கும் ரொம்ப வலிக்கும், எழுந்துக்க முடியாத அளவுக்கு பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பெயின்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். சில சமயத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கேஸ்னால கூட நமக்கு அந்த பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது அந்த கெட்ட வாயுக்கள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல் கழிவுகளும் வெளியேறிடும். சீக்கிரமே நமக்கு கர்ப்பமும் வந்து தங்கிடும். ஏன்னா இந்த பூண்டில் இருக்கக்கூடிய எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் கருமுட்டை வளர்ச்சிக்கும் நமக்கு வந்து உதவும். ஸோ ஒரே மருந்து தான் எத்தனை விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகுது பாருங்கள். ஸ்மெல்லு பிடிக்காதவங்களாம் யோசிக்க வேண்டாம், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதம் இதை வந்து தொடர்ச்சியாக அந்த பீரியட்ஸ் டேட்லேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் சொன்ன ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று பூண்டு பாலாக எடுத்துக்கோங்க. அப்படி பால் எடுத்துக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பூண்டு வெல்லம் சேர்த்து அரைச்ச விழுதை வந்து எடுத்துக்கோங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம், காலை நேரம் 2 நேரத்துலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.